Very good morning. Beauty and the Beast. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வியாபாரிக்கு 3 மகள்கள் இருந்தனர். முதல் 2 மகள்களும் வியாபாரம் நன்றாக இருந்தபோது பிறந்தவர்கள். அதனால் அவர் அவர்களை மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்தார். அவர்கள் தங்கள் விலையுயர்ந்த ஆடைகளையும் முத்து மாலைகளையும் அழகான குதிரைகளையும் எவ்வளவு நேசித்தார்கள். இளையவள் கடினமான காலங்களை ஒளிரச் செய்ய கிடைத்த ஒரு பரிசாக பிறந்தாள். அவள் பெயர் பெல். அவள் பெயரிலும் தோற்றத்திலும் குணத்திலும் அழகாக இருந்தாள். அந்த வியாபாரி வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தது. அவர் திரும்பி வரும்போது என்னென்ன பரிசுகளை கொண்டுவர வேண்டும் என்று தன் மகள்களிடம் கேட்டார். மூத்த சகோதரிகள் விலையுயர்ந்த பொருட்களை கேட்டனர். ஆனால் பெல் ஒரு சிவப்பு ரோஜாவை மட்டுமே கேட்டாள். வருத்தத்துடன் சொல்லுகிறேன், அந்த வியாபார பயணம் மோசமாக முடிந்தது. வியாபாரியின் கப்பல் வந்து சேரவில்லை. அதனால் அவரால் தன் மகள்களுக்கு வாக்களித்த பரிசுகளை வாங்க முடியவில்லை. வீடு திரும்பும் வழியில் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அவர் தவறான பாதையில் சென்றுவிட்டார். இருள் சூழ்ந்தது, ஒரு புயலும் வீசியது. பின்னர் முற்றிலும் எதிர்பாராத விதமாக ஒரு காட்டிற்கு நடுவில் சூரியன் பிரகாசிக்கும் ஒரு இடத்திற்கு அவர் வந்தார். அவர் மரங்கள் நிறைந்த ஒரு நீண்ட பாதையில் நடந்து சென்றபோது ஒரு அழகான தோட்டத்துடன் கூடிய அரண்மனையை கண்டார். அவர் அந்த தோட்டத்தை சுற்றி திரிந்தபோது அவர் கண்கள் ஒரு சிவப்பு ரோஜாவின் மீது பட்டது. அவர் என் பெல்லுக்கான ஒரு பரிசு என்று நினைத்தார். அவர் அந்த ரோஜாவை பறித்தபோது ஒரு உருமும் குரல் அவரை பின்னால் இருந்து திடுக்கிடச் செய்தது. என் தோட்டத்தை நாசப்படுத்த உனக்கு யார் அனுமதி கொடுத்தது? அந்த வியாபாரி சட்டென்று திரும்பியபோது ஒரு பயங்கரமான மிருகத்தின் கொழுந்துவிட்டு எரியும் கண்களை உற்று பார்த்து கொண்டிருப்பதை கண்டார். இந்த ரோஜாவுக்காக நீ இரத்தத்தால் விலை கொடுக்க வேண்டும் என்று அந்த அரக்கன் சீறினான். நான் எந்த தீங்கும் செய்ய விரும்பவில்லை. என் இளைய மகளுக்காக ஒரு ரோஜா வேண்டும் என்று விரும்பினேன். மகளா சொல்கிறாய்? அவள் என்னிடம் வர ஒப்புக்கொண்டால் நீ உயிர் பிழைக்கலாம். ஆனால் அவள் மறுத்தால் நான் உன் வீட்டிற்கு வருவேன். நீ இறந்து விடுவாய். அந்த வியாபாரி அந்த மிருகத்தின் வார்த்தையை சந்தேகிக்கவில்லை. பெல் அந்த உயிரினத்துடன் தங்க ஒப்புக்கொள்வாள் என்று ஒரு கணம் கூட நினைக்காமல் ஒரு சாபத்திற்கு ஆளானவனை போல வீடு திரும்பினார். அவர் இந்த பயங்கரமான கதையை தன் மகள்களிடம் சொன்னபோது மூத்தவர்கள் பெல் சுயநலமாக ஒரு சிவப்பு ரோஜாவை பரிசாக கேட்டதால்தான் இது நடந்தது என்று அவளை குறை கூறினர். அவளோ, அப்பா, அவர் உங்களுக்காக வருவதற்கு முன்பு நீங்கள் என்னை இந்த மிருகத்திடம் அழைத்து செல்ல வேண்டும் என்றாள். அந்த வியாபாரி பெல்லை அந்த மிருகத்திடம் ஒப்படைத்து ஒருவேளை அதுவே கடைசி முறையாக இருக்கலாம் என்று நினைத்து அவளுக்கு முத்தமிட்டு விடை பெற்றார். பெல் அந்த மிருகத்தின் முகத்தை பார்க்க முயன்றாள். ஆனால் அது அவள் கண்களுக்கு மிகவும் அருவருப்பாக இருந்ததால் பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அந்த மிருகம் மரியாதையாக நடந்து கொண்டது. அவளுக்கு ஒரு வசதியான அறையை கொடுத்தது. கண்ணுக்கு தெரியாத வேலைக்காரர்கள் அவளுக்கு உணவு கொண்டு வந்தனர். மேலும் அவளுடைய எல்லா தேவைகளையும் கவனித்து கொண்டனர். பகல் நேரத்தில் அவள் தோட்டத்தில் சுற்றி திரிந்து பறவைகளுடன் பேசினாள். அழகான இனிய சிறகுகள் கொண்ட உயிரினங்களே, உங்கள் குணங்கள் மிகவும் மென்மையானவை. அந்த முரட்டுத்தனமான அசிங்கமான மிருகத்தை உங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடிகிறது? அதற்கு பறவைகள் கீச்சிட்டன. அவன் அசிங்கமானவன், ஆனால் அவனது இதயம் அன்பானது. மேலும் அவன் சோகமாக இருக்கிறான். பாவம் அந்த மிருகம், ஏனென்றால் எந்த பெண்ணும் அவனை நேசிக்க மாட்டாள். பெல்லுக்கு அந்த பறவைகளின் பேச்சுகள் புரியவில்லை. அல்லது அவள் அதை நம்பவில்லை. மேலும் அவள் தன் வீட்டை மிகவும் நினைத்து வருந்தினாள்.
ஒரு மாலை நேரத்தில் அந்த மிருகம் அவளுடைய அறைக்கு வந்து கடுமையாக கேட்டது, பெல்லே, நீ என்னை மணந்து கொள்வாயா? அந்த எண்ணத்திலேயே பெல்லுக்கு குமட்டியது. அவள் பதிலளித்தாள், வேண்டாம் மிருகமே, நான் உன்னை மணந்து கொள்வேன் என்று நம்பாதே. அது உன் விருப்பம் என்று மிருகம் சோகமாகச் சொன்னது. மிருகமே, என்றாள் பெல்லே, உன் இதயத்தில் நல்ல குணம் இருந்தால் நான் ஒரு வாரத்திற்கு மட்டும் என் வீட்டிற்கு சென்று வர அனுமதிப்பாய். மிருகம் யோசித்துவிட்டு சொன்னது, நீ போகலாம். ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகு நீ திரும்பி வரவில்லை என்றால் ஏதோ பயங்கரமான ஒன்று நடக்கும். மிருகம் ஏற்பாடு செய்த ஒரு வண்டியில் பெல்லே வீட்டிற்கு சென்றாள். அவளை பார்த்ததும் அவளுடைய சகோதரிகள் ஆச்சரியப்பட்டனர். மேலும் அவள் தனது புதிய வாழ்க்கையை பற்றி சொன்னபோது இன்னும் அதிகமாக வியப்படைந்தனர். அரண்மனையின் ஆடம்பரத்தை பற்றி கேட்டபோது அவர்கள் பொறாமைப்பட்டனர். மேலும் அவளுடைய திரும்புவதை தாமதப்படுத்த முயன்றனர். பெல்லே அங்கேயே தங்கியிருந்தாள். ஒரு நாள் அவள் தன் கையை பார்த்தபோது மிருகம் அவளுக்கு கொடுத்திருந்த மோதிரத்தை கண்டாள். இது என்ன விசித்திரமான உணர்வு என்று அவள் நினைத்தாள். நான் அவனை நினைத்து வருந்துகிறேனா? அவள் அந்த மோதிரத்தை தேய்த்தாள். அடுத்த கணமே அவள் அரண்மனைக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டாள். மிருகமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று அவள் அவனை தேடி எதிரொலிக்கும் கூடங்களில் விரைந்து சென்றவாறே அழைத்தாள். ஏதோ பயங்கரமான ஒன்று நடக்கக்கூடும் என்று அவன் சொன்ன வார்த்தைகளை அவள் நினைவு கூர்ந்தாள். மேலும் அவள் நினைத்தாள், அவன் என்னை குறிப்பிட்டானா, அல்லது அவனை குறிப்பிட்டானா, அல்லது நம் இருவரையும் குறிப்பிட்டானா? தோட்டத்திற்கு வெளியே வந்ததும் அவள் புதர்களுக்கு இடையே மேலும் கீழும் ஓடி, மிருகமே, மிருகமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று அழுதாள். பறவைகள் கீச்சிட்டன. சீக்கிரம், சீக்கிரம், அவன் அந்த சிறிய குகையில் ஒளிந்திருக்கிறான், நேரத்தை வீணாக்க வேண்டாம். பறவைகளின் சலசலப்பும் சிறகடிப்பும் பெல்லேவை தோட்டத்தின் முடிவில் இருந்த ஒரு குகைக்கு அழைத்துச் சென்றது. அவள் உள்ளே நுழைந்து மிருகம் படுத்திருப்பதை கண்டாள். அது தனது அசிங்கமான முகத்தை குளிர்ந்த கல் சுவரின் பக்கம் திருப்பியிருந்தது. நீ திரும்பி வந்துவிட்டாய் என்று அவன் கிசுகிசுத்தான். நிச்சயமாக என்று அவள் பதிலளித்தாள். ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறேன். நேசிக்க முடியாத அளவுக்கு நான் மிகவும் அசிங்கமாக இருக்கிறேனா என்று அவன் கேட்டான். நீங்கள் இனிமையாகவும் அன்பாகவும் இருக்கும்போது அப்படியில்லை என்று அவள் கிசுகிசுத்தாள். ஓ மிருகமே, நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. நீங்கள் இறந்துவிட போவதில்லை அல்லவா? அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் அவனது புள்ளிகள் நிறைந்த தலையின் பின்பக்கத்தில் முத்தமிட்டாள். அவள் அவ்வாறு செய்தபோது அவன் படிப்படியாக ஒரு அழகான மனிதனாக, ஒரு இளவரசனாக மாறினான். அதே நாளிலேயே பியூட்டியும் மிருகமும் திருமணம் செய்து கொண்டனர். நீதி. பியூட்டி அண்ட் தி பீஸ்ட் கதை உணர்த்தும் நீதி என்னவென்றால், உண்மையான அழகு என்பது உங்கள் வெளிப்புற தோற்றத்தில் இருந்து வருவதல்ல, மாறாக உங்கள் இதயத்தில் இருந்து உள்ளே அன்பாகவும் நல்லவராகவும் இருப்பது வருகிறது. மேலும் நாம் மக்களை அவர்களின் தோற்றத்தை கொண்டு மதிப்பிடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் கருணையால் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடும். மிருகம் வெளியில் பயமுறுத்தும் தோற்றத்தில் இருந்தாலும் உள்ளே ஒரு நல்ல அன்பான மனிதனாக இருந்ததால் பியூட்டி அவனை நேசித்தாள். Thank you and bye. Like, share and subscribe for more videos.